வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 hour முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 கப் அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது தாளிக்க ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை துண்டு எடுத்துருக்கேன், 2 பிரிஞ்சி இலை. இப்போ இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் எண்ணெயை ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட தாளிக்க தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் அந்த வாசனை நல்லா வரும். இப்போ இது கூட நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் இந்த 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட இந்த கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிடுறேன். இதில் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதோட வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட தக்காளி, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இது ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா சிம்லேயே இருக்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த பச்சை வாசனை போகணும். நம்ம இது காரத்துக்காக நம்ம எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ணவில்லை. வீட்டில் கொத்தமல்லி இருந்தால் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக டக்குன்னு மதிய லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம இதோட தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இந்த டம்ளரில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதனால நம்ம 1.5 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா இப்போ கொதி வரணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் இந்த டைமில் இதில் அரிசி ஆட் பண்ணிடலாம். என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 விசில் வர விட்டு பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுருவோம். பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி பிரியாணி. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.